நடிகர் சத்யராஜ் கொளத்தூர் தொகுதியில டிஎம்கே சார்பா போய் பேசின பேச்சு இப்போ வைரல் ஆனதை தொடர்ந்து இப்போ நடிகர் சிபி சத்யராஜ் அவருக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நடந்து முடிஞ்ச இந்த 2026 தமிழக தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத விதமா திமுகவோட தலைவரான ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில எதிர்பாராத விதமா தோத்து போயிட்டாரு. இதை தொடர்ந்து திமுக சார்பா அங்க நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல சத்யராஜ் அவர்கள் பேசியிருந்தாரு. அவரு பேச ஆரம்பிக்கும் போதே மேடையிலே அழுக ஆரம்பிச்சிட்டாரு. தொடர்ந்து அழுதுகிட்டே பேசின சத்யராஜ் ஸ்டாலின் அவர்களை மக்கள் இந்த தேர்தலில் தோக்கடிச்சிட்டாங்க, அதனால ஏகப்பட்ட கஷ்டங்கள் அவங்க சந்திப்பாங்க, அவங்க நல்லா பட்டு திருந்தட்டும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. மேலும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சியில பேசின விஷயங்களை பத்தி அவர் இங்க பதிலடி கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து தாவேகா மேலையும் முதலமைச்சர் விஜய் மேலையும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளும் கிரிட்டிசிசமும் வச்சிருந்தாரு. ஒரு முதலமைச்சரா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசலாமா, நல்லா வாயில வரும் அப்படிலாம் சொல்லலாமா, இது எந்த விதமான மாண்பு அப்படின்ற மாதிரிலாம் அவர் இந்த மேடையில கேட்டிருந்தாரு. அதே போல தாவேகாவோட அரசாங்கம் நீடிச்சு நிக்கணும்னா திமுக ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்கள் மேல உங்க பேரை ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டிங்க, அப்பதான் உங்களுடைய ஆட்சி நிலையா நிக்கும். அந்த திட்டங்களை நீங்க மாத்தணும்னு நினைச்சா மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரியும் அவர் அந்த மேடையில பேசியிருந்தாரு. சத்யராஜ் சொன்ன இந்த பதிலடிகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் அவருடைய மகனான சிபி சத்யராஜ் இதற்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறாரு. தன்னுடைய எக்ஸ் பேஜ்ல ஒரு ட்வீட்ல இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு விஜய் அவருடைய போட்டோ போட்டு ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருக்கிறாரு. இந்த ஒரு ட்வீட் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இப்ப மட்டும் இல்ல, தேர்தலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சிபி சத்யராஜ் அவர்களுக்கும் நடுவுல இருக்கிற இந்த அரசியல் கருத்து வேறுபாடு அப்படின்றது சமூக வலைதளங்கள்ல ஒரு ஹாட்டான ஒரு டாபிக்கா தான் இருந்துட்டு வருது. சிபி சத்யராஜ் அவர்களுக்கும் சத்யராஜ் நடுவுகளுக்கும் இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் ரிஃப்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.